எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கிக்கோங்க. ஒரு 2 பேருக்கு நல்லா தாராளமாக பார்த்தோம். அது வந்து அந்த வெண்டைக்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து நல்லா வடிகட்டி ஒரு ஓரமாக காய வச்சுருங்க. வச்சது அடுத்த நாள் எடுத்து இல்லைன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 மணி நேரம் 3 வாரம் கழித்து அதுக்கப்புறம் துண்டு அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு இந்த முன்னாடி இருக்க இதையும் வெட்டி கீழே போட்டுருங்க. பின்னாடி இருக்க அந்த காம்பை மாதிரி நீட்டி இருக்கிறதையும் வெட்டி கீழே போட்டுருங்க. பேனில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் வந்து ஒரு 2 மிளகா வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. உப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்து அதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா வெண்டைக்காயும் அதில் தூக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து கேஸ் ஃப்ளேம் மீடியத்துலேயே வச்சுருங்க. ஆரம்பத்துலேருந்தே மீடியத்துலேயே வச்சிங்கன்னா நல்லா வெந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அது ஒரு 2-3 வெண்டைக்காவை எடுத்து தட்டில் வச்சுட்டு அதை அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.